அஸ்மத்குருப்யோ நமஹ. ஸ்ரீ லீலாசுகருடைய ஸ்ரீ கிருஷ்ண கர்ணாமிர்தத்தில் இன்றைய ஸ்லோகம் 99, 100வது ஸ்லோகம், முதல் ஆஸ்வாசத்தில். நேற்றைய ஸ்லோகத்தில் சந்திரன் தான் உனக்கு ஒரு ஆரத்தி எடுக்கிற மாதிரி, சந்திரனுடைய அழகு உனக்கு நீராஜனம் போல இருக்கிறதுன்னு சொன்னார். ஆச்சரியமாக சொன்னார். குளிர்ச்சியூட்டும் புன்முறுவல், முக்தி அடைந்தவர்கள், மோட்சமடைந்தவர்களின் பேரானந்தம், இன்ப நிலை, அது பரிபூர்ணமான பேரின்பம். அப்படி போன பரிபூர்ணமான பேரின்பம், அந்த ஆச்சரியமான அனுபவம், ஆனந்தம். அதுக்கு முன்னாடி இந்த இதர விஷய சுகங்கள்லாம் தூசு, சிம்பிளி லைக் அ டஸ்ட் பார்ட்டிக்கல், சிதறிவிட போய்விடும். அப்படிப்பட்ட ஆனந்தம் எது கொடுக்கிறது அப்படின்னா, உன்னுடைய குளிர்ச்சியான புன்னகை கொடுக்கிறதுன்னு போன ஸ்லோகத்தில் அனுபவித்தார். இன்னைக்கு அவனுடைய அழகின் எல்லை நிலமே அவன்தான். அழகின் நிறைவும் நீயே, அதன் எல்லையும் நீயே என்று கண்ணனை பற்றி அனுபவிக்கிறார் சுவாமி. காமம் சந்து சகஸ்ரச கதிபயே சாரஸ்ய தௌரேயகாஹ காமம் வா கமனீயதா பரிணதி ஸ்வராஜ்யபத்தவ்ரதாஹ தேனைவம் விவதாமஹே நச வயம் தேவப்ரியம் ப்ரூமஹே யத் சத்யம் ரமணீயதா பரிணதி த்வய்யேவ பாரம் கதா காமம் சந்து சகஸ்ரச கதிபயே சாரஸ்ய தௌரேயகாஹ காமம் வா கமனீயதா பரிணதி ஸ்வராஜ்ய பத்தவ்ரதாஹ தேனைவம் விவதாமஹே நச வயம் தேவப்ரியம் ப்ரூமஹே யத் சத்யம் ரமணீயதா பரிணதி த்வய்யேவ பாரம் கதா. பரிணதிங்கிறது 2வது லைன்லேயே வருது, 4வது லைன்லேயே வருது. இதில் சொல்கிறார், ரொம்ப அழகான விஷயம். உலக விஷயங்களில் சாரமான அத்தனை விஷயங்களும் ஐஸ்வர்யமாக இருக்கட்டும், ஆரோக்கியமாக இருக்கட்டும், அழகாக இருக்கட்டும், அப்படி போன்ற குணநலன்கள், அப்படிப்பட்ட ஃபீச்சர்ஸ், ஐஸ்வர்யம், ஆரோக்கியம், அழகு, இதெல்லாம் பெற்றவர்களின் மத்தியில், இது அனைத்தையும் பெற்றவர்களின் மத்தியில் தாங்கள்தான் தலை சிறந்தவர்கள், தாங்கள்தான் அதில் மிக்க தலைமை உடையவர்கள், இவ்வளவு ஐஸ்வர்யம், இவ்வளவு ஆரோக்கியம், இவ்வளவு அழகு என்று கூறிக்கொள்ளும் பேர் வழிகள் கொஞ்சம் பேர் இருக்கா. அவர்கள் ஆயிரக்கணக்கில் வேண்டுமானால் இருந்துட்டு போட்டோம். அழகு என்ற சாம்ராஜ்யத்தின் நிலையை பிடித்து விட்டோம் என்று சொல்லி கங்கணம் கட்டி கொண்டு இருப்பவர்கள் 1000 பேர். அதில் எவ்வளவு பேர்கள் வேண்டுமானால் இருக்கட்டும். நான் அவர்களெல்லாம் போய் ஆர்கியூ பண்ண போகிறதில்ல, வாதம் செய்ய போகிறதில்ல. விதண்டாவாதம், அவர்கள் திருப்திக்காக அவர்களை புகழ்ந்து ஆதரித்தும் பேசப்போவதில்லை. பிடிவாதக்காரர்களும் விதண்டாவாதம் செய்வது வேஸ்ட். அதே சமயம் அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற நிர்பந்தம் எனக்கு இல்லை. பொய்யான விஷயங்களை சொல்லி அதுவும் குற்றம். எனக்கு ஏன் இந்த விவகாரம், சர்ச்சைகள், ஆர்கியூமெண்ட் எல்லாம்? என்னை பொறுத்தவரையில் ஒரே ஒரு விஷயம்தான் உண்மை. அது என்ன அப்படின்னா, அழகு, குணம், ஐஸ்வர்யம் அப்படின்னா அது உன்னிடம் மாத்திரம்தான் பூரணத்துவம், பரிபூர்ணத்துவம் பெற்று அதன் எல்லையை தொட்டு விட்டது. அந்த அழகுக்கு ஈடு எதுவுமே கிடையாது என்கிறார் சுவாமி. காமம் சந்து சகஸ்ரச கதிபயே ஸ்வாரஸ்ய தௌரேயகாஹ காமம் வா கமனீயதா பரிணதி ஸ்வராஜ்ய பத்தவ்ரதாஹ தைர்நைவ விவதாமஹே நச வயம் தேவப்ரியம் ப்ரூமஹே யத் சத்யம் ரமணீயதா பரிணதி ஸ்த்வய்யேவ பாரங்கதா. தேவதேவனே, ஸ்வாரஸ்ய தௌரேயகாக, சௌபாகியத்தில் தலை சிறந்தவர்கள், கதிபயே சிலர், சகஸ்ரசக ஆயிரக்கணக்கான இருக்கட்டும், காமம் சந்து இஷ்டப்படி இருக்கட்டும், கமனீயதா பரிணதி முதிர்ந்த அழகு, ஸ்வராஜ்யம் ஏகபோக முகுந்த அழகின் ஏகபோக உரிமை தங்களுக்கு என்று பத்தவ்ரதாக விரதத்தில் கட்டப்பட்டவர்களும் காமம் வா இஷ்டப்படி இருக்கட்டும். தைஹி அவர்களுடன் வயம் எங்களுக்கு, நாங்கள் ந ஏவம் விவதாமகை விவாதத்திற்கு போமாட்டோம், செல்லவில்லை.
நச்ச பிரியம் ப்ரூமஹே, பிரிய வார்த்தையும் அவர்களிடம் பேச மாட்டோம். ரமணீயதா பரிணதிகி, அழகின் முதிர்ச்சி. துவயியேவ பாரங்கதா, உன்னிடம் மித்திரம்தான் இருக்குது, எல்லை நிலத்தை அடைந்திருக்கிறது. அதனுடைய அல்டிமேட் அழகு உங்ககிட்ட தான். எத் சத்தியம், இது சத்தியம். அதனால் நான் எதுக்கு அவங்கக்கிட்ட போய் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கணும்? ரொம்ப ஆச்சரியமாக அனுபவிக்கிறார் சுவாமி. மந்தார மூலே மதனாபிராமம் பிம்பாதரா பூரித வேணுநாதம் கோகோப கோபி ஜனமத்திய சம்ஸ்தம் கோபம் பஜே கோகுல பூர்ணச்சந்திரம். மந்தார மூலே மதனாபிராமம் பிம்பாத பூரி தவ வேணுநாதம் கோகோப கோபி ஜனமத்திய சம்ஸ்தம் கோபம் பஜே கோகுல பூர்ணச்சந்திரம். நந்த கோகுலத்தில் ஒரு கல்பக விருட்சம் இருக்கான். அது எப்படி நந்தகோபுரத்தில் கல்பக விருட்சம் அப்படின்னா, கண்ணன் எந்த மரத்தடியில் நின்றாலும் அது கல்பக விருட்சம்தான். அதன் நிழலடியில் கண்ணன் வீற்றிருக்கிறான். ஆச்சரியமாக உட்காண்டிருக்கான். சாக்ஷாத் மன்மதன், சுந்தர வடிவம், உதடுகள் கொவ்வை கனி போல சிவந்திருக்கு. அந்த உதட்டின் மேல் புல்லாங்குழலை வைத்து அந்த மயக்கும் கண்களால் பார்த்து கொண்டு வேணுகானத்தை இசைக்கிறான். அவனை சுற்றி பசுக்கள், கன்றுக்குட்டிகள், கோபிகைகள், கோப்பர்கள் எல்லாரும் சூழ்ந்து இருக்கிறார்கள். கோகுலத்திற்கே அவன் பூர்ணச்சந்திரன் போன்று இடையன் வேஷத்துடன் இந்த திருக்கோலத்தில் இருக்கும் அந்த கண்ணனை நான் பூஜிக்கிறேன் என்கிறார் சுவாமி. அடியேன். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.